கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலேயும் நாம் கர்த்தரை பாடி அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி அவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலேயும் உம்முடைய நாமத்தை நாங்கள் பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் உம்முடைய வேத சத்தியத்தை கேட்கவும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் நீர் தந்த இந்த ஆராதனை வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினாலும் தம்முடைய மகிமையினாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் ஒரே மனதோடு பாட வேண்டும், ஒரே மனதோடு ஆராதிக்க வேண்டும். உடைய சத்தத்தை கவனமாக கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க கர்த்தர்களுக்கு கிருபை தருகிறாக. இந்த ஆராதனை வேளையும் இது துவக்கம் முதல் முடிவு வரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ தேவன் எங்களோடு கூட ஆளுகை செய்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவாய். புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவாய்.
நமக்கு பலத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, கடைசியான விதமாய் சொல்கிறது, பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு வருவார். ஆண்டவர் நம்மை சீயோனுக்கு கொண்டு செல்வதற்கு அவர் தம்முடைய பலத்தினால் நம்மை இந்த நாளிலே இடை கட்டுவாராக. இன்னொரு பாடலை கூட பாடப் போகிறோம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்துவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே நாம் ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசகரின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசகரின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எண்ணிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டேன், பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டேன், பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். கொஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கொஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். உங்கள் முன்னிலையில் தேவ மனிதன்
வாய்களும் அறிக்கை செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தர் வானத்தை திறந்து அக்கினியினால் பதிலளித்தார். அந்த எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். அந்த தெய்வத்தை இப்பொழுது நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லார் கண்களையும் மூடி, தகப்பனே, எலியாவின் தேவன் எங்களுடைய தேவன். அன்றைக்கு சவால்களிலே மிகப்பெரிய ஜெயத்தை எலியாவுக்கு தேவன் கொடுத்தார். இந்த நாளிலேயும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீராக. எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீராக. தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ஆராதனை வேளையில எங்கள் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் உமக்கே சொந்தம். உம்மிடத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை முழுவதுமாக உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆவி ஆத்ம சரீரமானது எங்களுக்கு சொந்தமானதல்ல, இவைகள் உமக்கே சொந்தமானவைகள். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இந்தவரை நாங்கள் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுத்தபடி சமூகத்தில் இப்பொழுது ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுவீராக, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுவீராக. உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம், கனத்தை செலுத்துகிறோம். இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காகவும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி எங்களை அர்ப்பணித்து நாங்கள் உடைய சமூகத்தில் ஆராதிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா, அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா, அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். என் ஆத்மாவும் சரீரமும் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா, அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா, அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல,
சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. தகப்பனே, நாங்கள் உடைய சித்தத்தை செய்ய, நாங்கள் உம்மோடு இருக்க, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நேரத்தில் இந்த ஆராய் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் பாடல் பாடினது போல புது பலன் அடைந்திடுவா என்ற பாடலின்படி உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என் தேவன் ஒரு புதிய பலத்தை தருவீராக. ஒரு புதிய பலத்தை தருவீராக. ஒரு புதிய பலத்தை தந்தருளுவீராக தகப்பனே. எல்லா விளைவினங்களும் ஆண்டவரே சரீரத்தை விட்டு விலகி போவதாக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விசேஷித்த பலத்தை உடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் கட்டளையிடுவீராக. பலத்தை கட்டளையிடுவீராக. ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக தகப்பனே. கிருபையினால் இறங்குவீராக. தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக. எங்களோடு பேசுவீராக. உடைய வார்த்தையினால் நிரப்புவீராக. உடைய வார்த்தைகள் உயிர்ப்பித்தங்களை பலப்படுத்தட்டும். நீரை ஆட்கொண்டு நடக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தின் இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமையில யூடியூப் மூலியமாக உங்களை சந்திக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ சமூகத்திலே பாடலை பாடினோம், கர்த்தரை ஆராதித்தோம். இப்போதும் நாம் வேதத்திலிருந்து சில வசனங்களை இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். பெத்தானியா கிராமத்தில் இயேசு செய்த அற்புதத்தை குறித்து, இயேசு அந்த குடும்பத்தில் ஏன் அவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்தார், எப்படி இந்த குடும்பமானது இயேசுவை பின்பற்றினது, அந்த குடும்பம் எப்படி இயேசுவை நேசித்தது, ஆண்டவர் இயேசு அந்த குடும்பத்தை நேசிப்பதற்கு காரணம் என்ன என்ற காரியங்களை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள், கர்த்தருக்காக எப்படி வாழ்ந்தார்கள் என்பதெல்லாம் தியானிக்க போகிறோம். யோவானின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம்.
மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரினாலுடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். இந்த யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு செய்த மிகப்பெரிய அற்புதத்தை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். இந்த பெத்தானியா கிராமத்தில் வாழ்ந்த அந்த 3 பேர் யாரென்றால் வசனத்தில் வாசித்தோம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் அவர்களுடைய சகோதரனாகிய லாசருவும் 3 பேர் பெத்தானியா கிராமத்திலே வாழ்கிறார்கள். இவர்கள் யார் என்றால் கர்த்தரால் நேசிக்கப்படுகிற ஒரு குடும்பம். கர்த்தர் அவர்களை அதிகமாய் நேசிக்கிறவர். இந்த 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிற போது இயேசு மரியா மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குடும்பத்தின் மேல் இயேசு அன்புள்ளவராய் இருந்தார். தேவனால் நேசிக்கப்பட்ட ஒரு குடும்பம். ஆனால் இந்த வாசித்த வேத பகுதியில இந்த மரியாளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருக்கிறான். இப்பொழுது வியாதியாய் இருக்கிற போது ஆண்டவர் இயேசுவால் நேசிக்கப்படுகிற ஒரு குடும்பம், ஆண்டவர் அன்பு கூறுகிற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு வியாதி வந்துவிட்டது. வியாதி வந்தவுடனே மார்த்தாலும் மரியாளும் ஆட்களை இயேசுவிடத்தில் அனுப்பி உம்முடைய சிநேகிதனாகிய லாசரு வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்லி அனுப்பினார்கள். அப்பொழுது இயேசு என்ன சொன்னார் என்றால், இந்த வியாதியானது மரணத்துக்கு ஏதுவான வியாதியாயிராமல் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக தான் இது இருக்கும் என்று இயேசு சொன்னார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், லாசரு மரிப்பான், அவனை உயிரோடு எழுப்புவேன், அதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் என்று இயேசுவுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சீஷர்களையும் பார்த்து சொல்கிறார், நம்முடைய சிநேகிதனாகிய லாசரிடத்திலே போவோம், அவனை உயிரோடு எழுப்ப போகிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். உயிரோடு எழுப்ப போகிறேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, இயேசு சீஷரிடத்திலே வாருங்கள், நாம் பெத்தானியாவுக்கு போவோம் என்று வந்தபோது, இயேசு பெத்தானியா ஊருக்கு வெளியே வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட போது மார்த்தாள் இயேசுக்கு எதிர்கொண்டு வந்தாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எதிர்கொண்டு வந்தவள் என்ன சொன்னால், நீர் இந்த வீட்டில் இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று அவள் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, மார்த்தாள் சொல்லும்போது இயேசுவை பார்த்து, இப்போது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உனக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்று இயேசுவை பார்த்து மார்த்தாள் சொல்கிறார். அவள் சொன்ன உடனே அடுத்த வசனத்தில் இயேசு அவளை பார்த்து சொல்கிறார், இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். அப்படியானால் ஆண்டவர் இயேசுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது. ஆட்களை அனுப்பின போதும் அவர் சொல்கிறார், இந்த வியாதி மரணத்துக்கு எதுவான வியாதி அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவான வியாதி என்று சொல்லிவிட்டார். சீசனிடத்திலே சொல்கிறார், நான் அவனை உயிரோடு எழுப்ப போகிறேன் என்று சொல்கிறார். மார்த்தாளை பார்த்து இயேசு சொல்கிறார், அவன் உயிர் தெழுந்திருப்பான் என்று சொல்கிறார். அப்படியானால் இவன் உயிரோடு வருவான் என்று மார்த்தாளுக்கும் தெரியாது, மரியாளுக்கும் தெரியாது, சீஷர்களுக்கும் தெரியாது, அந்த பெத்தானிய கிராம மக்களுக்கும் தெரியாது, ஒருவருக்கும் தெரியாது இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்ப போகிறார் என்று. அங்கே ஊர் மக்கள் சொல்கிறார்கள், குருடாய் என்னுடைய கண்களை திறந்தவர்
இவனை மரிக்காமல் வைத்திருக்கலாமே என்று சொல்லி பலவிதமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஆனால் இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று சொல்கிறார். உயிர்த்தெழுவான் என்று சொல்கிறார். அவர் சொல்கிறார், நம்ம கடைசி நாட்களிலே கண்டிப்பான் உயிரோடு எழும்பான் என்று சொல்கிறார். அப்பொழுது இயேசு சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்கிறார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 11ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கிற போது விசுவாசத்தை குறித்து அதிகமாய் அங்கே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படி பேசி கொண்டிருக்கிற போது மார்த்தாள் மரியாள் இடத்துல போய் ரகசியமாய் இயேசு உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன போது இந்த மரியா இயேசுவின் பாதத்திலே போய் விழுந்து அழுது அவள் மிகவும் கலங்கின போது வேதத்திலே வாசிக்கிறோம், அந்த துக்கத்தையும் அந்த கண்ணீரையும் அந்த கலக்கத்தையும் கண்டபோது ஆண்டவர் இயேசு குறித்து வேதம் சொல்கிறது 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த துக்கம் நிறைந்த அந்த வீட்டில் இயேசு வந்தபோது, துக்கம் நிறைந்த வீட்டுக்கு இயேசு வந்தபோது அவளுடைய துக்கத்தோடு இணைந்து ஆண்டவர் இயேசுவும் கண்ணீர் விட்டதை வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் அழுகிறோடு சேர்ந்து அழுங்கள் என்று வேதம் சொல்கிறது போல என் ஆண்டவர் இயேசு அந்த இடத்துல கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கண்ணீர் விட்டது மாத்திரமல்ல, கல்லறை இடத்துல வருகிறார். கல்லறை இடத்துல வருகிற போது மார்த்தாள் இயேசுவை பார்த்து சொல்கிறார், 4 நாளாயிற்றே நாருமே என்று மார்த்தாள் சொன்னபோது இயேசு அவளை பார்த்து சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று இயேசு சொன்னார். அப்படினால் மரித்திருக்கிற லாசரு உயிரோடு எழுந்திருக்க வேண்டுமானால் இயேசு மரியாளிடத்திலையும் மார்த்தாளிடத்திலும் எதிர்பார்த்த காரியம் என்ன? நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இயேசு மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும். அவர் வல்லமையான காரியங்களை செய்ய வேண்டும். அவர் ஆச்சரியமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வேண்டும் என்றால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று விசுவாசம். விசுவாசத்தை ஆண்டவர் இயேசு நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். வேதத்திலே நான் வாசிக்கிற போது இயேசு உலகத்திலே நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அநேக அற்புதங்களை செய்தார். அற்புதங்களை பெறுவதற்கும் சுகத்தை பெறுவதற்கும் விடுதலை பெறுவதற்கும் ஏராளமான ஜனங்கள் இயேசுவண்டை வந்தபோது இயேசு கேட்ட ஒரே ஒரு கேள்வி, இந்த அற்புதம் நடக்கும் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அதே போலதான் மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இன்றைக்கே காண்பாய் என்று ஆண்டவர் இயேசு சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே 41ஆவது வசனத்திலே இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, போன வாரம் செய்தி கேட்ட பார்த்தீங்களா, நம்முடைய கண்களை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும். இயேசு அப்பத்தையும் மீனையும் கையில பெற்றதுக்கு பிற்பாடு ஒரு வானத்தை அண்ணாந்து பார்த்தார். அதே போல இந்த இடத்துல இயேசு செய்த காரியம் என்ன? கல்லறை பக்கத்தில் வந்து விசுவாசத்தை பலப்படுத்தி விட்டு இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு ஏற்கனவே பிதாவிடத்திலே ஜெபித்திருக்கிறார். இந்த காரியத்துக்காக ஜெபித்திருக்கிறார். ஆகவேதான் மரியாள் இயேசுவை பார்த்து சொல்லும் போது இப்படி சொல்கிறார், இப்பொழுது தேவனிடத்திலே கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் நமக்கு தந்திருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்று மார்த்தாள் சொன்னார். அப்ப ஆண்டவராய் கர்த்தர் இயேசு ஏற்கனவே பிதாவிடத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் சொல்கிறார், இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரம் அடுத்த வசனத்திலே, நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் இயேசு அவருடைய கண்களை ஏறெடுத்து பிதாவிற்கு நேராக அவர் ஸ்தோத்திர ஜெபத்தை அங்கே ஏறெடுத்தது மாத்திரமல்ல, 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே, லாசருவே நீ வெளியே வா என்று இயேசு சொன்னபோது லாசரு வெளியே வந்தது மாத்திரமல்ல, அவனிடத்தில் இந்த கட்டுகளை அவிழ்க்கும்படி இயேசு சொன்னார். கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. மரித்த லாசரு
4 நாளாய் அடக்கமணி 4 நாளாயிற்று. ஆனாலும் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையினாலும் அவருடைய வார்த்தையினாலும் லாசருவை ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுப்பினதை நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது. அப்படியானால் புதிய ஏற்பாட்டில் இந்த மார்த்தாள் மரியாளுடைய குடும்பத்திலே ஆண்டவர் இயேசு செய்த அற்புதம் மிகப்பெரிய அற்புதம், மிகப்பெரிய அற்புதம். அதற்கு காரணம் என்ன என்றால், ஆண்டவர் இயேசு அந்த குடும்பத்தை அதிகமாய் நேசித்தார். நம்ம ஏற்கனவே வாசித்துள்ள 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இயேசு அவர்களிடத்திலே அன்பாய் இருந்தார். இயேசு நம்மிடத்திலே அன்பாய் இருப்பாரானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற அற்புதங்களை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு நம்மிடத்திலே அன்பாய் இருக்கக்கூடிய அளவுக்கு நாம் அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும். இவர்கள் இவ்விதமாய் நடந்து கொண்டார்கள். அவர்களுக்குள் இருந்த நற்காரியங்கள், நற்கிரியைகள் ஆண்டவர் இயேசுவால் அற்புதங்களை செய்ய முடிந்தது. இந்த 3 பேரை குறித்து, மார்த்தாளையும் மரியாளையும் லாசரை குறித்து வேதத்திலே பார்ப்போமானால் அவர்களுக்குள் இருந்த சில நற்காரியங்களை இப்பொழுது முன்பாக சொல்லும்படி விரும்புகிறேன். ஒரு 5 காரியங்களை நான் வேகமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவர்களுக்குள் இருந்த நற்காரியங்கள் என்ன, அவர்களுக்குள் இருந்த நற்கிரியைகள் என்ன, அவைகளின் நிமித்தம் ஆண்டவர் அந்த குடும்பத்தில் அற்புதங்களை செய்தார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கிரியைகள் காணப்படுமானால் நிச்சயமாய் கர்த்தர் மகிமையான காரியங்களை, அற்புதமான கிரியைகளை செய்வதற்கு அவர் எல்லா நேரத்திலையும் உண்மையுள்ளவராயிருக்கிறார். முதலாவது வாசிப்போம். அது லூக்கா சுவிசேஷம் 10ஆவது அதிகாரம் 38வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். மார்த்தாளை குறித்து நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவள் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். ஆண்டவராகிய கர்த்தர் இயேசுவை வீட்டிலே முதலாவது ஏற்றுக்கொண்டது மார்த்தாள் தான். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், வீட்டிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். யோவான் சுவிசேஷத்தில் நாம் 1ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், அவர் சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, சொந்த ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் அவர் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்படியானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாறுகிறோம். அதே போலதான் இந்த மார்த்தாள் ஆண்டவர் இயேசுவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். வீட்டிலே ஏற்றுக்கொண்டது நிமித்தம், தன்னுடைய இருதயமாகிய வீட்டில் இதனை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவர்கள் இயேசுவை நேசித்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கானாவூர் கல்யாணத்தில் ஆண்டவர் இயேசுவையும் சீஷர்களையும் இயேசுவின் தாயாரையும் அழைத்திருந்தார்கள். அவர்கள் வீட்டிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், இயேசுவை வரவேற்றார்கள். ஆகவேதான் அந்த கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீர் திராட்சரசமாய் மாறக்கூடிய அளவுக்கு தேவன் அற்புதத்தை அங்கே செய்ய முடிந்தது. அப்படியானால் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதங்களை செய்கிறவர். இந்த மார்த்தாள் அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த மார்த்தாளுடைய நற்காரியம் என்ன? யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிப்போம். அங்கே அவருக்கு ராமிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். போதும். மார்த்தாள்
பணிவிடை செய்தாள். இரண்டாவது, இந்த குடும்பத்திலே காணப்பட்ட சுபாவம் அல்லது நற்காரியங்கள் என்ன, நற்கிரியைகள் என்ன அப்படின்னா பணிவிடை செய்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் இயேசுவுக்கு பணிவிடை செய்வதை போல ஒரு பெரிய சிலாக்கியம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எலிசாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிற போது எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாய் எலிசா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எலியாவுக்கு எலிசா எல்லா காரியத்திலேயும் அவன் பணிவிடை செய்கிறவனாக காணப்பட்டான். கர்த்தருடைய பணிவிடை செய்கிறதுல இந்த மார்த்தாள் மிகவும் அவள் கவனமுடையவளாய் காணப்பட்டாள். யாத்ராவின் புஸ்தகத்தில் என்ன வாசித்து பார்ப்போமானால் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா மோசேக்கு எல்லா காரியங்களிலேயும் அவன் பணிவிடை செய்கிறவனாய் காணப்பட்டான். அதே போல மார்த்தாள் ஆண்டவராகிய கர்த்தருக்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவள் பணிவிடை செய்கிறவனாய், ஊழியத்தில் அவள் பணிவிடை செய்கிற ஒரு சகோதரியாய், ஒரு ஸ்திரீயாய் அவள் காணப்பட்டதை பார்க்கிறோம். மூன்றாவது, லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிப்போம். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மரியாளுடைய சுபாவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். அப்படியானால் இந்த குடும்பமானது தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து வசனத்தை கேட்கிற ஒரு குடும்பமாய் காணப்பட்டதை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், இயேசு தேவாலயத்திலே போதகர் நடுவிலே உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுவதை கேட்கவும் அவர்கள் கண்டார்கள். இயேசு எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் போதகர் நடுவிலே உட்கார்ந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இயேசு இந்த காரியத்தை செய்யும்போது வயசு என்ன தெரியுமா? 12 வயது. 12 வயதாக இருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே போதகர் நடுவிலே உட்கார்ந்திருக்கிறார். கவனமாய் வசனத்தை கேட்கிறார். அந்த 12 வயது ஆண்டவர் இயேசுவுக்கு வேத வசனத்திலே அவ்வளவு வாஞ்சி இருந்திருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை, 12 வயது பிள்ளைகளை உட்கார்ந்து வசனத்தை கேளுங்கள் என்றால் இந்த காலத்து பிள்ளைகள் வசனத்தை கேட்கறதில்லை. இந்த மரியாதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்ந்து வசனத்தை அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது வேத வசனத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கைக்கொள்ளுவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த மரியாள் கர்த்தருடைய சமூகத்திலே பாதத்திலே அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவளாய் காணப்பட்டபடினாலே அவள் கர்த்தருடைய சமூகத்திலே அவள் பாக்கியவதியாய் மாறினதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 4வது லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கும் போது தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவையானது ஒன்றே. மரியாள் செய்த காரியம் என்ன? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய பங்கை, தெரிந்து கொள்ள வேண்டிய தேவனுடைய பாதத்தை, தெரிந்து கொள்ள வேண்டிய இயேசுவின் சமூகத்தை அவள் தெரிந்து கொண்டார். ஆகவே ஆண்டவருக்கு இது மிகவும் பிரியமான ஒரு காரியமாய் காணப்பட்டது. சிரேஷ்ட புத்திர பாகம் என்பது அது ஒரு பங்கு. குடும்பத்தில் மூத்த மகனுக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரம் சிரேஷ்ட புத்திர பாகம். ஏசாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 16வது 17ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், ஏசாவை போல
சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவன் சீர்கெட்டவனாயிருந்து சேஷ்ட புத்திரபாகத்தை அலட்சியம் பண்ணினான். பிற்பாடு அவன் விரும்பியும் கண்ணீரோடு தேடியும் அதை காணாமல் போனான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த பங்கை அவன் இழந்து போனான். அவனுக்கென்று கிடைக்க வேண்டிய சுதந்திர பாகத்தை, பங்கை, தெரிந்து கொள்ள வேண்டியதை அவன் தெரிந்து கொள்ளவில்லை. ஆகவே அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் சீர்கெட்டவன். ஆனால் மரியாதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய தேவ சமூகத்தை அவள் தெரிந்து கொண்டார். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், 1000 நாளை பார்க்கிறோம் உமது பிரகாரங்களில் தங்கும் ஒரு நாள் நல்லது. அவருடைய சமூகத்தை சங்கீதக்காரன் தெரிந்து கொண்டார். 5வது யோவானின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம், இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவரை நோக்கி நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறார், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். 5வது, லாசரு இயேசுவுக்கு சிநேகிதனாய் இருந்தார். நல்ல ஒரு நண்பனாய் இருந்தான். இயேசுவுக்கு சிநேகிதனாய் இருந்தான். சிநேகிதனாய் இருந்தபடினாலே ஆண்டவர் அவனை ரொம்ப அதிகமாய் நேசித்தார். இந்த உலகத்துல நல்ல சிநேகிதன் யார் என்று என்னிடத்தில் கேட்பீர்களானால் என்னால் சொல்ல முடியும், நல்ல சிநேகிதன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் ஒருவர் தான் நல்ல சிநேகிதன். இந்த லாசரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல சிநேகிதனாக இருந்தார். நல்ல சிநேகிதனாக இருந்தார். வேதத்தில் ஆபிரகாம் சொல்லும் போது ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்கிறார். ஆபிரகாம் ஆண்டவர் இயேசுவுக்கு கர்த்தருக்கு சிநேகிதனாக இருந்தான். அடுத்த வசனம் 41:10 சொல்லியிருக்கிறார், என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலகரத்தினால் தாங்குவேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் அவருக்கு சிநேகிதர்களாக இருக்கிற போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, நாம் நினைக்கிறதை பார்க்கணும் அற்புதமான கிரியைகளை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர். யாத்ரா 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஒருவன் ஒரு சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். மோசேயும் ஆண்டவருக்கு நல்ல சிநேகிதனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, மத்திய 26ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துல இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படி வந்த யூதாஸ் காரியத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், சிநேகிதனே எண்ணத்திற்காக வந்திருக்கிறார். இயேசுவுக்கு தெரியும் இது யூதாஸ் காரியத்தை எதற்காக வந்திருக்கிறார் என்று. அப்படி தெரிந்திருந்தும் இயேசு யூதாஸ் காரியத்தை பார்த்து சிநேகிதனே என்று சொல்கிறார். இந்த சிநேகிதனே என்று சொன்ன வார்த்தை கேட்கிற போதாவது அவர் மனதிலே ஒரு மனம் திரும்பல் வரவில்லை. சத்ருவையும் ஆண்டவர் இயேசு சிநேகிக்கிறவராய் காணப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த லாசரு ஆண்டவர் இயேசுவுக்கு சிநேகிதனாயிருந்தான். இந்த குடும்பத்தில் 5 நற்காரியங்கள் காணப்பட்டது. ஒன்று, மார்த்தாள் அவரை ஏற்றுக்கொண்டார். 2வது, அவள் பணிவிடை செய்கிறவளாய் காணப்பட்டாள். மரியாள் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறவளாய் இருந்தார். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். 5வது, லாசரு இயேசுவுக்கு சிநேகிதனாக இருந்தார். ஆகவே இப்படிப்பட்ட அந்த நற்காரியங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பார்த்தபடியினாலே அவருடைய குடும்பத்தை கர்த்தர் அதிகமாக நேசித்தார். குடும்பத்திலே கர்த்தர் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் இந்த குடும்பத்திலே மிகப்பெரிய அற்புதங்களை செய்ததை நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுவார், ஆனால் நாமும் அவருக்கு சிநேகிதர்களாக இருப்போமானால், நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுவோமானால், கிரகிக்க முடியாத அல்லது அறியாததும் எட்டாததுமான
பெரிய காரியங்களை, அற்புதங்களை என்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்வதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே கேட்ட சத்தியத்தின்படி அந்த பெத்தானியா கிராமத்தில் இருந்த அந்த மார்த்தாள் மரியாள் வீட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த மிகப்பெரிய அற்புதம். அந்த அற்புதம் நடந்ததுக்கு முக்கியமான காரணம் இயேசு சொன்னார், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தையின்படி அவர்கள் விசுவாசித்தார்கள். தேவனுடைய மகிமையை காணும்படி மரித்த லாசருவை அடக்கம் பண்ணி 4 நாளானாலும் ஆண்டவர் இயேசு அவனை உயிரோடு எழுப்பினார். இந்த லாசரு உயிரோடு எழும்புவான் என்று மரியாளுக்கு தெரியாது, மார்த்தாளுக்கு தெரியாது, சீசருக்கு தெரியாது, அந்த கிராமத்து மக்களுக்கு தெரியாது. ஆனால் இயேசுவுக்கு தெரியும். மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் குடும்பத்தில் செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவராய் கர்த்தர் நாம் எதிர்பார்த்திராத மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் செய்ய வேண்டுமானால் கர்த்தரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்மிடத்தில் அன்பாயிருப்பார். அவருக்கு பணிவிடை செய்யும் போது அவர் நம்மிடத்தில் அன்பாயிருப்பார். அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து வசனத்தை கேட்கிற போது நம்மிடத்தில் அன்பாயிருப்பார். நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும் போது நம்மிடத்திலே அன்பாயிருப்பார். நாம் அவருக்கு நல்ல சிநேகிதர்களாக இருக்கும்போது நம்மிடத்திலே அன்பாயிருப்பார். அவர் அன்புள்ளவராய் நம்மிடத்திலே காணப்படும் போது நம்முடைய வீட்டிலே வந்து, நாம் இருக்கிற இடத்திலே வந்து அவர் நன்மைகளை செய்ய, அற்புதங்களை செய்ய, பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் மிகப்பெரிய அற்புதங்களை, கிரகிக்க முடியாத பெரிய அற்புதங்களை நீங்கள் செய்வீராக என்று தேவ சமூகத்தை கேட்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி அப்படியே சமூகத்திலே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அன்றைக்கு மார்த்தாள் மரியாள் வீட்டிலே அற்புதத்தை செய்த ஆண்டவர், அவர் நினைத்தார்கள் அவ்வளவுதான், லாசர் மரித்து போய்விட்டான், லாசரை இழந்து போய்விட்டோம் என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ இல்லை, நீ இழந்து போகவில்லை, மீண்டுமாய் உங்கள் சகோதரனாகிய லாசரை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அங்கே வந்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளாக இருந்த லாசரை இயேசு உயிரோடு எழுப்பினார். என் ஆண்டவருக்கு உயிரோடு எழுப்புகிற வல்லமையிடத்திலே உண்டு. நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் காண முடியும். ஹல்லேலூயா. உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஐயா, ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஐயா, ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு ஏடுபடாத நல்ல பங்கு நீதானையா. என்னை விட்டு ஏடுபடாத நல்ல பங்கு நீதானையா. நல்ல பங்கு நீதானையா. ஐயா, நல்ல பங்கு நீதானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே
நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூற வேண்டும். நீர் எங்களிடத்தில் அன்பு கூறுவது போல நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூற வேண்டும். எங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சரீரத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூற கத்திருக்கிறோம் இருக்கிறாங்க. இன்றைக்கு மார்த்தாள் குடும்பத்தில் உமக்கு ஏற்ற நற்கிரிகள் காணப்பட்டதப்பா. உம்மை வீட்டிலே ஏற்றுக்கொண்டார்கள். உமக்கு பணிவிடை செய்கிற குடும்பமாய் காணப்பட்டது. உடைய பாதத்திலே அமர்ந்திருந்து வசனத்தை கேட்கிற குடும்பமாய் காணப்பட்டது. நல்ல பங்கை தெரிந்து கொள்கிற ஒரு குடும்பமாய் காணப்பட்டது. உம்முடைய சிநேகிதனாக அந்த லாசர் காணப்பட்டான். தகப்பனே, இவ்விதமாய் நாங்களும் காணப்படும்படியான கிருபைகளை கர்த்தர் தந்தருளுவீராக. இப்படி நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழும்போது நாங்கள் கிரகிக்க முடியாத அற்புதங்களை, நாங்கள் எதிர்பார்த்திராத அற்புதங்களை, நாங்கள் நினைத்துராத அற்புதங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை நீர் செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் விசுவாசித்திருக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். நாங்கள் முழு இதயத்தோடு உம்மை விசுவாசிக்க முடியாத அந்த விசுவாச வாழ்க்கையிலே வளர கர்த்தர் உதவி செய்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சொல்கிறார். நாங்கள் விசுவாசத்தோடு சமூகத்திலே காத்திருக்க, விசுவாசத்தோடு நன்மைகளை நாங்கள் எதிர்பார்த்திருக்க, விசுவாசத்தோடு அற்புதத்தை நாங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு பெறுவதிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற அந்த வார்த்தை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் என் தேவன் அற்புதத்தை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், நன்மைகளை செய்கிறாக. ஆவியானவரே, மரியாளுடைய சமூகத்துல பாதத்துல அமர்ந்து முத்தமிடுகிறது போல நாங்களுடைய சமூகத்தில் அமர்ந்து உடைய பாதத்தை முத்தமிட கர்த்தர்களுக்கு கிருபை தருவீராக. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இரத்த கோட்டைகள் மூடிக்கொள்வீராக. இந்நாள் வரைக்கும் உடைய பிள்ளைகளை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்து பிள்ளைகளின் தேவன் கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் பொருளாதார தேவையை சந்திக்க வேண்டும். நல்ல பலன், சுகம், ஆரோக்கியம் தர வேண்டும். எல்லா காரியங்களை குறித்து அன்றைய உடைய சமூகத்தில் வைக்கிறோம். நீர்தாம எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. விசேஷமாக உடைய தமிழ்நாட்டுக்காக, இந்திய தேசத்திற்காக, உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். பரிபூர்ணமான விடுதலை தேசத்துக்கு என் தேவன் தந்து தேசமானது ஒரு இயல்பு நிலைக்கு சீக்கிரமாய் திரும்பவும், சபைகள் சீக்கிரம் திறக்கப்படவும், சபைகளிலே மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகவும், ஒரு நாட்களிலே அநேக ஆத்துமாக்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பும்படி புதிய புதிய ஆத்துமாக்களையும் தேவன் ரட்சித்தருளுவீராக. வல்லவரை கர்த்தரைகளை தாழ்த்தி ஏற்படுத்தி கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் சமாதானமும் நம் அனைவரோடு எப்போதும் இருப்பதாக. ஆமென். துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கு, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கு, துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கு, துதி கன
லேலுயா லேலுயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.